வயசு 59 திருப்பூர்லேருந்து வரேன் நான். எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு மூச்சு முட்டுற மாதிரி இருந்து ஒரு மாதிரியா இருந்தோன்னா அதுக்கு என்னன்னு சொல்ல தெரியல. ஒரு நெஞ்சு வலியா அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. அது மூச்சு முட்டு நினச்சிட்டு இருந்தேன். அப்படின்றப்ப என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறப்ப சொன்னாங்க, டாக்டர் பிரபு வேத நோய் ஸ்பெஷலிஸ்ட்டு காந்திபுரத்தில் கோயம்புத்தூர் ஆஸ்பத்திரி வச்சுக்கார போய் பாருங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் அங்கே வந்தோம் ஆஞ்சியா பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னாரு. அது வரையும் பிஜிஎஸ் ஹாஸ்பிட்டல் அந்த உமன்ஸ் பார்ட்டிங்கிற ஆப்போசிட்டில் சிக்னல் கார்னர் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து ஆஞ்சியா பண்ணி பார்த்தோன்னே அவர் என்ன பண்ணுறாருன்னா பயமுறுத்தாமல் ஒரு டிராயிங் ஒன்று எடுத்தார். அந்த டிராயிங் எடுத்து 3 வால்வை காமிச்சார். ஒரு வால்வில் வந்து பெருசாக அடைச்சிருக்கீங்க, இந்த வால்வில் வந்து பிளாக் இருக்குது, தேவைன்னா செஞ்சுக்கலாம் பார்க்கலாம், இந்த வால்வு ஓரளவு சரியாக இருக்குது, சின்ன சின்ன மைனர் தான் சரி பண்ணிக்கலாம், முதல்ல அந்த வால்வு எடுத்துக்கலாம்னு சொல்லி சொன்னார். சரியா அப்படின்னு சொல்லி சொன்னோம். அவர் சொன்னதுக்கு அவர் வந்து நல்லபடியாக பண்ணி இந்த வால்வு எடுத்து விட்டு இப்போ இன்னைக்கு வந்து நான் வந்து செவ்வாய்க்கிழமை இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். செவ்வாய் புதன் வியாழன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ரிசார்ஜ் பண்ணி போச்சு விட்டாங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நெஞ்சு வலி வந்து ஐயோ உங்க வலிக்குதே அப்படின்ற மாதிரியான நெஞ்சு வலியெல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உணவு கட்டுப்பாடாக உள்ளவன், மற்றதெல்லாம் இருக்கு. என்கிட்ட ஒரு சின்ன பழக்கம்னா ஒரு சின்ன விஷயம் பெருசாகி பயங்கரமாக கத்துவேன். அப்போ அந்த ரத்தம் வந்து சூடாகி அந்த இடத்துல திருச்சிதான் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் ஸ்மோக் பண்ணுவேன். அவர் சொல்லிட்டு ஸ்மோக் பண்ணக்கூடாது. இதுதான் எனக்கு நடந்த பிரச்சனை. அப்போ எனக்கு வந்து கண்டுபிடிக்க முடியல நெஞ்சு வலின்னு. அதில் லேசா அந்த இடத்துல மூச்சு முட்டி உங்களை அமுக்கும் அப்படின்னா அந்த ஒரு செக் பண்ணி பார்த்துக்கங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். அது மாதிரி இந்த ஆஸ்பத்திரிக்கு நீங்கள் நல்லா வந்து டாக்டர் வந்து முதல்ல பயமுறுத்தலை, எதுவுமே சொல்கிறாங்க, ஒரு படத்தை போட்டு காமிக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் சொன்னால் நம்ம ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது. இதில் எல்லாருக்கும் வந்து பயனடையணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா சில ஒரு விதமான விஷயங்கள் இருக்கு. சில விஷயங்களுக்கு வந்து இப்போ ஒரு விதமா நமக்குள்ள ஒரு இமேஜ் இருக்கு. அந்த மாதிரி இல்லாம பல விஷயங்கள் இதுக்குள்ள இருக்குது. அதை நம்ம தேடி போக வேண்டாம். இந்த மாதிரி விஷயங்கள் வரப்ப நீங்க பயன்படுத்துக்கின்றது தான் நான் சொல்ல வரேன். நல்லா இருக்கு, இப்ப நான் குணமா இருக்கேன், நீங்களும் பயன்படணும். அம்மா பேசு. அங்க இருக்கிற ஸ்டாஃபுகள் டாக்டர் பொண்ணுங்க எல்லாரும் நல்லா பேசினாங்க. நல்லா எங்களுக்கு நல்லா அன்பா செயல்பட்டு நல்லபடியா பண்ணாங்க. சந்தோஷமா போறாங்க. சரியாயிட்டாரு. பரவாயில்லைக்க வேற இடத்துல கூட பெருசு பெருசாதான் ஒரு மாதிரி பயந்தோம். இங்க வந்து நல்லா இருக்கு, எந்த ஒரு இது இல்லை. இந்த நல்லபடியாயிட்டு கிளம்பி போறோம். நன்றி.